அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். திருமதி பிரேமலதா மேடம் பாலக்காடுலேருந்து பேசியிருக்காங்க. ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றுதான் அவருடைய ஆயுள் என்பது. அதுபோல் ஒரு ஜோதிடரின் கையில் ஒரு ஜாதகம் கிடைத்தால், அந்த ஜாதகரின் ஆயுள் எவ்வாறு உள்ளது என்று அந்த ஜோதிடர் முதலில் தெரிந்து கொண்ட பின்னர் தான் ஜாதக பலனை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பது பொதுவான விதியாகும் என்பது எனது கேள்வி. நமது உயர்கணித சார ஜோதிடத்தில் ஒரு ஜாதகரின் ஆயுளின் கடைசி நாள் எது என துல்லியமாக கண்டறிய சனி, அது ஆயுள் காரகன் சனி, 8ஆம் பாவம், 8ஆம் பாவத்துக்கு 8 ஆகிய 3ஆம் பாவம், லக்னம், சூரியன், நடைபெறும் தசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம் மற்றும் கோச்சாரம் ஆகியவை எந்த மாதிரியான தொடர்பு கொள்ளும்போது ஒரு ஜாதகருக்கு மரணம் நிகழும் என்பதை சற்று விளக்குங்கள் ஐயா. அது நல்ல அற்புதமான கேள்விதான். ஜோதிடம் என்பது 1+1 = 2 அப்படிங்கிறது ஜோதிடமே இல்லை. ஏன்னா இது 5வது பாவங்கிறதால இது அறிவியல் பூர்வமா எடுத்துட்டு போனா நம்ம ஜோசியமே பார்க்க முடியாது. அறிவியலே அறிவியலா இல்லாத போது நம்ம ஜோசியத்தை ரொம்ப அறிவியலா எடுத்துட்டு பார்க்க முடியாது. அதாவது இந்த மருந்தை சாப்பிட்டா கொரோனா முழுசா குணமடையும் அப்படிங்கிறது இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கல. ஆனா இருந்தாலும் இந்தியாவில் இருக்கக்குள்ள இந்த ஹைட்ரோகுளோரிஃபைல் அப்படின்னு ஏதோ ஒரு மருந்து போட்டா ஓரளவுக்கு குணமாகலாம் அப்படின்னு அமெரிக்காக்காரன் தயவு பண்ணி கேட்குறான். நாமளும் அனுப்புறோம் இல்லையா? அப்போ என்னன்னா சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். அந்த மாதிரி எதுவும் இல்லாத போது இருக்கிறத வச்சு நம்ம ஓட்டுறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் ஜோதிடம் என்பது முழுக்க முழுக்க அப்படியே 1+1 = 2 அப்படின்னு வராது. அதாவது நம்ம ஆயுளுக்கு நம்ம சொல்லக்கூடிய வீடுகள் லக்ன பாவம் ரொம்ப முக்கியம் சொல்றோம். ஏன் லக்ன பாவத்தை முக்கியம் சொல்றோம்னா, லக்ன பாவம் என்பது ஒருவருடைய இம்யூனிட்டி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது லக்ன பாவம். ஓகேங்களா? 2வது லக்னம் என்பது மூளையை குறிக்கும். அதனால ஒரு ஆயுளுக்கு ஒருத்தருடைய இம்யூனிட்டி அதிகமா இருந்தா நோய் கிருமிகள் ஏன்னா வந்துச்சுன்னா, ஏன்னா நம்ம அறியாம நோய் கிருமிகள் நிறைய நம்மளை சுத்தி வருது. அதனால நம்ம என்ன பண்றோம், லக்ன பாவங்கிறது முக்கியம் சொல்றோம். 2வது ஒருத்தருடைய உடம்புல எல்லா உறுப்பும் நல்லா இருந்தாலும் கூட திடீர்னு நடந்து போகும்போது சரிக்கு கீழ் விழுறார், தலையில் அடிபட்டுடுது, இறந்து போயிடுறார். அப்போ இந்த தலை என்பது லக்ன பாவமா இருக்கிறதால இந்த லக்ன பாவம் நல்லா இருந்தா அவருக்கு தலையில பிரச்சனை வராது அப்படிங்கிறதுக்கு ஒரு கேரண்டி தரலாம். அனாவசியமா போய் இடிச்சுக்கிட்டோ, அனாவசியமா தலையில் அடிபடுறதுக்கோ அது மாதிரி வாய்ப்பு வராதுங்கிறதால இந்த லக்ன பாவத்தை நம்ம சேஃப்டி பண்ணிக்கிறோம். எப்படி நம்ம ஒரு டிராவல் பண்ணும்போது, ஒரு 2 வீலர்ல டிராவல் பண்ணும்போது ஹெல்மெட் போட்டு போறோம் இல்லையா? ஏன் ஹெல்மெட் போட்டு போறோம்னா, தலையில அடிபடாம வேற எங்கேயாவது அடிபட்டா ஓரளவுக்கு நமக்கு தப்பிச்சுக்கலாம். தலையில ஈஸியா அடிபடுறதுக்கான அமைப்பு வந்துருது. வேற வழி இல்ல. அதாவது ஒரு பெரிய கட்டை எடுத்து நீங்க நம்ம சோல்ஜர்ல ஓங்கி அடிச்சாலும் நமக்கு எதுவும் ஆகாது. உயிரெல்லாம் போகாது. ஆனா அதே நேரத்துல தலையில அடிச்சா உயிர் போயிடும். தலை என்பது முதன்மையானது. தலையில ஒரு 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 கிரீடம் வைக்கும்போது அவர் முதன்மையானவர் அப்படின்னு சொல்றதுக்காக தான் அரசனுக்கு வச்சாங்க. அப்போ லக்ன பாவம் முக்கியமாயிடுது. அதுக்கப்புறம் வேற எந்த பாவம் முக்கியம்னா 6வது பாவம். இது நோய்களின் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. கிருமிகளின் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடியது 6வது பாவமா இருக்கிறதால நாம 6வது பாவம் ஒரு ஜாதகத்துல கெடக்கூடாது. 6வது பாவங்கிறது என்னன்னா உணவு. முதல்ல உணவு, அப்புறம் மருந்து, நோய் கிருமிகள், இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அந்த நோய் கிருமிகள், அதாவது கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அனைத்தும் 6ஆம் பாவம். இந்த கிருமிங்கிறது இப்ப இருக்கிற அந்த வைரஸ், பாக்டீரியா எல்லாத்தையும் சொல்லக்கூடியது தான். அப்ப இதன் மூலமா ஒருத்தருக்கு என்ன பிரச்சனை வந்தா என்ன பண்றது? ஏன்னா எப்பொழுதுமே நம்ம உடம்புல நம்ம உலகத்தை சுத்தி நிறைய கிருமிகள், நிறைய இது இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு தன்னை காப்பாத்திக் கொள்ளுது. சில புது புது கிருமிகள் வரும்போது அதனால சரியா ஐடென்டிஃபை பண்ண முடியாம இறந்துடுறாங்க இல்லையா? அதனால 6வது பாவங்கிறது 1. 2வது 6வது பாவங்கிறது இப்ப கிருமின்னு சொல்றோம். அந்த காலத்துல பாம்பு கடிச்சு ஒருத்தர் இறக்குறாருன்னா அது 6வது பாவம் தான். ஓகேங்களா? அதாவது நம்மை விட பலம் குறை, அதாவது நம்மை விட சிறிதா இருக்கிற உயிரினங்கள் அனைத்தும் 6ஆம் பாவம். நம்மை விட பெரியசா இருக்கிற அனைத்து உயிரினங்களும் 6ஆம் பாவம். அதாவது நமக்கு சமம் இல்லாத உயிரினங்கள் அப்படின்னு பேர் 6ஆம் பாவம். 6ஆம் பாவம் நம்ம விட பெருசா இருக்கிறது 6ஆம் பாவம் தான். நம்மோட சின்னதா இருக்கிறது 6ஆம் பாவம் தான். நம்மை விட பலமான உயிரினங்களும் 6ஆம் பாவம் தான். நம்மை விட பலவீனமான உயிரினங்களும் 6வது பாவம் தான். ஓகேங்களா? அதனால 6ஆம் பாவங்கிறது நோய் அப்படிங்கிற வகையில, உடலில் உள்ள சத்து பற்றாக்குறை வகையில, உடம்போட சமநிலையில மாறுபாடு வருதல், இதெல்லாம் 6ஆம் பாவத்தோட காரகம். இதுவும் ஒரு மரணத்துக்கு நெருங்கி போறதால இந்த பாவம் ஒரு ஜாதகத்துல கிடக்கூடாதுன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் 8வது வீடு. எல்லாம் இருந்தாலும் கூட, எல்லா உணவு கட்டுப்பாடு, எந்த பழக்கவழக்கம் எல்லாம் இருந்தாலும் கூட, தவறி ரோட்ல போகும்போது ஒரு லாரி ஒண்ணு அடிச்சுட்டு போயிடுது இல்லையா?
அப்ப இந்த 8வது வீடு எதிர்பாராத இந்த உடலுக்கு வரக்கூடிய ஆபத்துகளையும் சொல்லக்கூடிய பாவம் தான் 8வது வீடு. 8வது வீடு ஒருத்தருக்கு ஜாதகத்துல வலிகளையும், வேதனைகளையும் தரக்கூடிய வீடு. அப்ப இந்த 8வது வீடு வந்து ஒரு ஜாதகத்துல வந்து 8, 12 அப்படின்னு தொடர்பு கொண்டா என்னன்னா, அவங்களுக்கு அதீதமான அந்த மரணத்தின் போது ரொம்ப கடுமையான வலி. 2வது அந்த மரணம், அதாவது 8வது பாவங்கிறது ஆயுள் ஸ்தானம் இல்ல. மரணம் எப்படி நிகழும் அப்படின்னு சொல்லக்கூடியது 8வது பாவம். மரணத்தின் போது சந்தோஷமா இருக்காரா? மரணத்தின் போது அவருக்கு பிரச்சனை வருதா? அப்படின்னு சொல்றது இந்த 8வது பாவம். அப்ப இந்த 8வது பாவம் வந்து ஒரு ஜாதகத்துல கெட்டு போகக்கூடாது. கெட்டு போகக்கூடாதுன்னா 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடாது. அதுக்கப்புறம் 8வது பாவம் தன்னுடைய வீட்டுக்கு 8வது வீட்டையும் 12வது வீட்டையும் தொடர்பு கூடாது. 8வது வீடு 8, 12னா அதாவது அவங்களுக்கு உடம்புக்கு இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு தெரியாமயே அவங்க இறந்துருவாங்க. சில பேர் தூக்கத்துல இறக்குறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் 8ஆம் பாவம் 3, 7 தொடர்பு கொண்டா. அப்ப 8ஆம் பாவம் 3, 7யும் தொடர்பு கொள்ளக்கூடாது. அதே மாரி 8, 12யும் தொடர்பு கொள்ளக்கூடாது. லக்ன பாவம் அதே மாரி 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடாது. 3, 7 தொடர்பு கொள்ளலாம். லக்ன பாவம். ஏன்னா அது லக்னத்துக்கு அது வெயிட்ட குடுக்குது ஆக்சுவலா. அ ஒ 6ஆம் பாவம் 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப இருக்கிறதுல 12வது வீடு. உடல் செயலற்று போதல் என்பது 12வது வீடு. 12வது வீடுங்கிறது அ அதாவது தூக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒண்ணு. உடலிலிருந்து ஒரு உறுப்பு வெட்டியெடுத்தல் இதெல்லாம் 12ஆம் பாவத்தோட காரகம். அதான் ஏதோ காரணத்தால ஒரு உறுப்பு நம்ம 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 மூளையிலிருந்து தனியாக பிரிந்து விடுதல், செயலிழந்து விடுதல் இதெல்லாம் வந்து 12ஆம் பாவத்தோட காரகம். அதுவும் ஒரு ஜாதகத்துல கெடக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்றோம்னா, ஆயுள் காரகன் சனி, அப்புறம் ஆத்ம காரகன் சூரியன். இது 8, 12 தொடர்புகள். இது எல்லாமே என்ன அப்படின்னா, ஒரு 70லேருந்து 75% சரியா இருக்கும். இதுக்கு மேல வேற ஒரு காரணமும் இருக்கலாம். அதாவது நாம வந்து இந்தந்த விஷயத்தால ஒருத்தர் இன்னைக்கு ஜென்ரலா எடுங்களேன். ஒருத்தர் வந்து குடிக்காம இருக்காரு. நோய் நொடி ஆக்சிடென்ட் ஆவாம இருக்காரு. இந்த மாரி பல விஷயங்கள் சொன்னாலும் கூட, வேறு சில வழியாகவும் மரணங்கள் வரலாம். ஆனா என்னன்னா, இந்த பாவங்கள் அதாவது இந்த 4 பாவமும் அப்புறம் சூரியன், சனி. சனிங்கிறது ஒருத்தர் வயதானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம். அதாவது பயசானவர், பயசாயிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் சனியின் பேரு. சனிக்கு பேரு ஓல்டுன்னு பேரு. சனி ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு சாதகமாக இருந்தா, அவர் முதியவர் அப்படின்னு ஒரு பேர் எடுப்பார். சனி வந்து 8, 12 தொடர்பு கொண்டா, அவர் முதியவர் அப்படின்னு பேர் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர் போயிடுவாரு அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா? அந்த வகையில நாம இந்த ஆயுள வந்து ஓரளவுக்கு தான் கணிக்க முடியுமே ஒழிய, ஒரு 7, 8 பேருடைய ஜாதகத்த பார்த்திருந்தா, எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஒற்றைப்படை பாவத்தோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏஜ்டு பெர்சனுடைய ஜாதகத்துல எல்லாத்துக்குமே ஒற்றைப்படை பாவத்தோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால நம்ம அகம் சார்ந்த வீடுகள்னு சொல்றோம். ஆனா அதே நேரத்துல திடீர்னு இறந்தவங்க ஜாதகமும் என்கிட்ட இருந்தது. அவங்களுக்கு என்ன அப்படின்னா 3, 7 தொடர்பு கொண்டால் திடீர் மரணம். அதாவது எந்த ஒரு வலி வேதனையும் இல்லாம திடீர் மரணம் அடைஞ்சிடுறாங்க. அதுவும் சில நேரத்துல சரியா கணிக்க முடியல. இந்த 8ஆம் பாவம் 3, 7 3, 7க்கு பதிலாக 3, 9, 1, 7ன்னா பரவாயில்ல. வெறும் 3, 7ன்னு சொல்லும்போது அவங்க நல்லா தான் இருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு மரணம் வந்துடுது. அது வந்து சில நேரத்துல அது கணிக்க முடியாம போயிடுது. அதே மாரி 5வது வீடு. ஏன்னா சில வீடுகள்லாம் இருக்கு. 5வது வீடு 8 தொடர்புனா திடீர் ஹார்ட் அட்டாக் வந்துரும். அப்ப இந்த 3வது வீடு யார் யாருக்கெல்லாம் வந்து ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்கிறதோ, இவங்களுக்கு சில முக்கிய உறுப்புகள் 5வது வீடுலாம் நல்லா இருக்கணும். ஏன்னா 3ஆம் பாவம் வந்து ஒற்றைப்படை பாவமா தொடர்பு கொண்டா என்ன அர்த்தம்னா, மரணம் என்பது அவர்களுக்கு படுத்த படுக்கையா இருக்க மாட்டாங்க. இதான் ரூல். 3ஆம் பாவம் ஒற்றைப்படை பாவமா இருந்தா, மரணம் வந்து படுத்த படுக்கையா இருந்து போக மாட்டாங்க. சட்டுன்னு போயிடுவாங்க. அப்படின்னு அர்த்தம். அப்போ 3ஆம் பாவம் ஒற்றைப்படை பாவமா இருக்கிறவங்களுக்கு 5ஆம் பாவம் கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஏன்னா 3ஆம் பாவம் ஒற்றைப்படை பாவம் தான் அவர் வந்து படுத்த படுக்கையா இருக்க மாட்டாரு. திடீர் மரணம்னு ஆயிடுது இல்லையா? அப்போ 5ஆம் பாவம் வந்து அவருக்கு 8ன்னு தொடர்பு கொண்டு இருந்தா என்ன ஆகும்னா, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூரியனும் 5ஆம் பாவம் 8ன்னா சூரியன் 7 காமிக்கணும். இந்த மாரி நம்ம வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாரி தான் நம்ம வந்து அந்த ஜாதக பலன் நிர்ணயிக்க முடியும். அடிப்படையா இந்த ரூல் எடுத்துக்கலாம்.